நான் காரையாட்டி இருக்க மாந்தப் கிராமத்தில் இருக்கேன். நான் வந்து விருதுநகரில் டிப்ளமோ இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிச்சுக்கிட்டே எங்கள் ஐயா தோட்டத்தில் வேலை பார்த்து மலை பிரதேசத்தில் விளையிற பீட்ரூட்டு, கேரட்டு, முள்ளங்கி, நூல்கோல் இது மாதிரி நிறையா காய்கறிகள் விளைய வச்சுருந்தாரு. நாங்களே எங்கள் ஐயா கூட சேர்ந்து நாங்களும் இந்த மாதிரி விளைய வைக்கணுன்ட்டு எங்கள் ஐயா கூட சேர்ந்து காட்டில் உழவு வச்சு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். மலை பிரதேசத்தில் விளையிறத கரிசக்காட்டு பூமியில் வானம் பார்த்த இடத்துல நாங்கள் விளைய வச்சுருக்கோம். இதே மாதிரி விவசாயத்தில் எல்லோரும் இறங்கி வேலை செய்யணும். காய்கறிகளுக்கு வந்து நாங்கள் வந்து செயற்கை மருந்து அடிக்கிறதில்ல, இயற்கையாக மாட்டுச்சாணம் இந்த மாதிரி இதுகளை தான் போட்டு விளைய வைக்கிறோம். நாங்களும் எங்கள் வீட்டில் ஆரோக்கியமான காய்கறி உணவு சாப்பிட்றோம். நீங்களும் இதே மாதிரி காய்கறிகளை சின்னதாக ஏதாவது காய்கறி போட்டாலும் அதை நீங்களும் சாதனை படைக்கலாம். வணக்கம், என் பேர் ராமச்சந்திரன். விருதுநகர் மாவட்டம் மாந்தப் கிராமத்தில் இருக்கேன். நான் வழக்கம் போல் செய்கிற விவசாயம்தான். எத்தனையோ பத்திரிகைகள் நண்பர்கள்லாம் வந்து எடுத்து காமிச்ச விவசாயி தான் நான். இந்த வட்டம் வந்து எனக்கு வயசாகுது இல்லையா, அதனால் என் பேர குழந்தைகளுக்கு இவ்வளோ காலமாக சொல்லிக் கொடுத்தாலாம் பார்த்து இப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளையாவதுக்காக நல்லா படிக்க வச்சுருக்கேன். படிக்கிறாங்க. முதல் படிப்பு, 2வது எங்கள் விவசாய உழைப்புன்னு பழக்கத்தை கொடுத்துருக்கேன். அவங்களாம் இந்த வட்டம் நான் சொல்லிக் கொடுத்ததை வச்சு டிராக்டர் எடுத்து உழுது பாத்தி கட்டி நாற்றெல்லாம் என் பேர குழந்தைய தான் அப்படி நடவு செஞ்சாங்க. நான் சொல்லிக் கொடுத்தபடி விவசாயம் பண்ணியிருக்காங்க. நல்லா அமோகமாக விளைய வச்சு அதிலும் பாருங்கள் நூக்கல். அந்த வருஷம் தான் என் பேர குழந்தைய புதுசாக உருவு பண்ணியிருக்காங்க. இந்த நூக்கல்லாம் இதை போட்டு பார்க்க சொன்னேன். பனி தாங்கக்கூடிய அந்த மாநிலத்தோட மல்லி, பீன்ஸு, இந்த நூக்கல், இந்த காய்கறி எல்லாம் இந்த வட்டம் புதுமையாக விளைய வச்சு என் முன்னுக்கு அமோகமாக இந்த வட்டத்தினுடைய விவசாயத்தை எனக்கு ஒரு ஊக்குவிச்ச மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3வது தலைமுறை வந்து விவசாயத்தில் இறங்கி இவ்வளோ தூரம் ஆர்வமாக செய்கிறாங்கன்னா, இவ்வளோ போலயே உலகத்தில் ஒரு ஊருக்கு 1000 ஏக்கர் இருக்குன்னா 200 ஏக்கர் தான் விவசாயத்தில் இருக்குது, 800 ஏக்கர் தரிசாக கிடக்கு. அரசாங்கம் எத்தனையோ தொழில்கள், விளையாட்டுகளை பாராட்டுது. இந்த மாதிரி இளம் விவசாயிகளை ஆர்வத்தோடு ஊக்குவிச்சு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஏதானும் ஒரு பரிசுகளை வழங்கினா தரிசு நிலமெல்லாம் விவசாய நிலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு நம்பிக்கை என் குடும்பத்தில் என் பேர குழந்தை இருக்க ஆர்வத்தை வச்சு நான் சொல்கிறேன். விவசாயிகளை ஊக்குவிச்சாங்கன்னா தரிசு நிலத்தெல்லாம் மறுபடியும் விளைய வச்சு காட்டுவாங்க.